ஹே காய்ஸ், ப்ரைஸ்லா. இன்றைக்கி என்னென்னா, எங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு பார்த்தீங்களா. ஸோ புல்டோசர் ஓட்டுறாரு. அப்புறம் இது ஃபார்ம் ஹவுஸாக இருக்கனால நான் அங்கிட்டு இருந்து சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்கே ரசிச்சுட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா, எப்பயுமே பைக்கில் ஒரு பைபிள் வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே என் பைபிள் வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரி என்ன வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபாதர் தாத்தா எங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தந்திருக்காரு. அந்த ட்ரிக் என்னென்னா, சங்கீதங்களை வாசிக்கிற ட்ரிக். எப்படின்னா, இன்றைக்கி 5ஆந்தேதினா 5, 15, 25, 35, 45, 55 லைனாக வாசிக்கிறது தான். ஸோ ஏன்னா நிறைய பேர் பாருங்களேன், பைபிள் வாசிக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் என்ன வாசிக்கிறதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் மற்ற புக்கை வாசிக்கும் போது கூட டயர்டாக இருக்கும். பட் சங்கீதங்கள் அப்படி கிடையாது. பிகாஸ் சங்கீதங்கள் மோஸ்ட்டாக வந்து அது நம்மளோட எமோஷன்ஸை ப்ரேயராகவும் ப்ரைஸாகவும் தான் மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வாசிக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு என்ன சொல்கிறது வாசிக்க முடியும். உங்களுக்கும் ஆண்ட கர்த்தர் நிறையா காரியங்கள் அந்த வசனத்துலேருந்து பேச முடியும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது, சங்கீதங்கள்லாம் நம்மள மாதிரி ஒரு பாடனுபவிக்கிற மனிதர்களால் எழுதப்பட்டது. ஸோ அவங்க வந்து துதியாக ஜெபமாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு சில பேர்லாம் அப்படியே நம்ம ஜாதகம் வாசிக்கிற மாதிரி டக்குன்னு கண்ணை மூடிட்டு ஆண்டவரே இந்த வசனத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம ஆர்டராக வாசிக்கணும். அதுக்கு ஃபாதர் தாத்தா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட். இங்கே எங்கள் பாஸ்டர் மோகன்ராஜ் அவர் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இதை சொல்லுவார். ஸோ அதான் நானும் சரி இந்த இடம் நல்லா இருக்கே, அதில் இயற்கையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாசிக்க போகிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வாசிருங்க. பாய். கைஸ், ஆக்சுவலாக இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபாதர் தாத்தா எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு, இந்த மெத்தடில் வந்து படிங்க. அதான் இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி 10ஆம் தேதினால சங்கீதம் 10லேருந்து ஆரம்பித்தேன். 10 வாசிக்கும் போதே வந்து கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா கடந்த வாரம் ஃபுல்லாக ஒரு அநீதியான ஒரு காரியங்கள் எனக்கு நேரிட்டுச்சு. என் பாஸ்டர்கிட்ட நான் கவுன்சிலிங் கேட்டேன். அவர் சரி விற்று கர்த்தர் அதை நமக்கு வேறு வழியில் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுத்தாரு. நான் அமைதியாகிட்டேன். அதே காரியங்களை கர்த்தர் பார்த்திங்கன்னா இந்த சங்கீதம் 10 வந்து பேசுகிறார். ஏன்னா வந்து துன்மார்க்கன் என்ன பண்ணுறாங்கன்னா, பெருமை கொண்டு தேவன் இல்லை, நம்ம பண்ணுற அநியாயத்தெல்லாம் யார் கேட்க போகிறா, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவங்களை காப்பாற்ற யாரும் கிடையாது, நமக்கு நாம தான் ராஜா, நம்மளை ஆள்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சங்கீதம் 10:18 மண்ணான மனுஷனை நீ பலவந்தம் செய்ய தொடராத பிடிக்கும், தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுபவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவிகள் சாய்த்து கேட்டுருவீர். ஸோ கர்த்தர் நமக்கு நீதி செய்கிறாருங்க. அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதிட்டு நம்ம ஓடும்போது கர்த்தர் நமக்காக நீதி செய்து வெட்டுக்கிளிகள் பச்சித்த காரியத்தை ரத்தத்தினே நம்ம வாழ்க்கையில் அவர் தருகிறார். ஆமாம். ஸோ பாருங்கள், நான் சும்மா யதார்த்தமாக தான் ஐடியாலாம் பண்ணலை, எடுக்கணும் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, யோசிச்சோம், என்ன சொல்கிறது டக்குன்னு எடுக்கலான்னு எடுத்தேன். ஆனால் கர்த்தர் பார்த்திங்களா. ஸோ மறக்காமல் நீங்களும் படிங்க. இன்றைக்கி 10ஆம் தேதினா நான் 10, 20, 30 வாசிக்க போகிறேன். நீங்கள் நாளைக்கு தேதியோ இல்லை வருகிற நாட்களை தேதியோ அதே மாதிரி வாசிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கும். பாய். நான் படிக்க போகிறேன், நீங்கள் மறந்து நம்ம படிச்சிருக்கேன். பாய்.